வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச், இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருக்கேன்றது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல சேப்பங்கிழங்கு மசியலுக்கு தேவையான சேப்பங்கிழங்கை குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்த பக்கம் கடாயில் அரைக்கீரை கடையல் செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் நிறையாவே தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு அது கூடவே பச்சை மிளகாய் 2, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்குள்ள ரசத்துக்கு நான் எடுத்து போட்டுக்கிறேன். அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பிட் அளவுக்கு புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதை ரசம் வைக்கிற குண்டால் சேர்த்தி இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ இந்த மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் ஏற்றிடலாம். லைட்டாக ஒரு கொதி வந்துடட்டும். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளையும் சேர்த்திக்கிறேன். இது லைட்டாக கொதி வந்துடட்டும். பை தி டைம் நம்மளுக்கு இந்த பக்கம் சின்ன வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது க்ளீன் பண்ணி வச்ச அரைக்கீரையை இதோட சேர்த்திடலாம். கூட ஒரு சின்ன பிட் அளவுக்கு புளியும் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரம் பத்தாது இத்தனை கீரைக்கின்றனால இன்னொரு மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கேன். எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ரசம் கொதி வந்துருச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது ரசத்தை தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டி வச்சு கரண்டி நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் நல்லா பொடியாக தட்டி வச்ச வெள்ளை வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு சேப்பங்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அதை தோலை பீல் பண்ணிடுறேன். கூடவே இட்லி ஊற்றிடலாம். ரசம் தாளித்து கொட்டியாச்சு. இட்லி வேகிறக்குள்ளே கீரை கடைஞ்சி சட்னியும் ரெடி பண்ணிடலாம். கீரை கடையலுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி விட்ட கீரையை சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சா போதும். கடையல் சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இதே மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக அலசி எடுத்துகிட்டு வந்து அடுத்ததாக குக் வித் கோமாளியில் பண்ண நகாப்பழ சட்னியை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நகாப்பழ ஃப்ளஷை மட்டும் நீக்கி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இது கூட ஒரு சின்ன பெட்டு புளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்தி நல்லா அரைச்சாச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் நகாப்பழ சட்னியும் தான். சட்னி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது இட்லியோடு சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக சேப்பங்கிழங்கு மசியலுக்கு கடை நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு சேர்த்தி கடுகு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்திடுறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது கூடவே சேப்பங்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கினதையும் சேர்த்திட்டு இப்படி கரண்டியிலேயே அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொத்தி விட்டு ஒன்றும் பாதியுமாக ஸ்மாஷ் பண்ணால் போதும். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் டோஸ்ட் பண்ணி எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சேப்பங்கிழங்கு மசியலில் அந்த வடை சட்டியில் ஒட்டி இருக்குது பாருங்கள், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ஆகி அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இன்றைக்கி என்னுடைய சமையல் என்னன்றது பார்த்துடலாம். முதல்ல அரைக்கீரை கடையல், அடுத்ததாக தக்காளி ரசம், அடுத்ததாக சேப்பங்கிழங்கு மசியல், கூடவே நல்ல பசும்பாலில் கெட்டி தயிர், அரிசி ஊற வச்சுருக்கேன். மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ரைஸை வேக வச்சிட்டோன்னா நல்லா சுடு சாப்பாட்டில் கீரை, ரசம், மசியலெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும்.
Do not forget to subscribe, like and share Vidya Vida. Bye.